ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். வாய்ஸ் மெசேஜ், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய பேருக்கு நம்மளோட பயணம் எதை நோக்கி போகுது, என்னோடய கனெக்ஷன் ட்வின் ஃப்ளேமா இல்லை சோல்மேட்டா, எதுவுமே தெரியலையே. ஆனால் எனக்கு அவங்களோட பழகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. அதை நான் யார்கிட்டையுமே அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் லைஃப்பில் குழப்பத்தில் இருக்கீங்க. எதுக்கு அந்த பர்சன் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயின் எனக்கு கொடுத்துட்டு போகணும், அந்த ஒரு பர்சன் நானாக தேர்ந்தெடுக்கலையே, வலுக்கட்டாயமாக என் வாழ்க்கைக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களுக்குள்ளே போன மாதிரியும் தெரிஞ்சுது. எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நேரத்தில் திடீர்னு எல்லாமே தலைக்கீழ மாறின மாதிரி, எல்லா விஷயமும் ஒரே செகண்டில் சுக்கு நூறாக நடந்து முடிஞ்சு ஒரு சாப்டரே எண்டான மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயின்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னை விட்டு அந்த உறவு விலகுனுச்சு? ஏன் எனக்கான ஒரு வலியை எனக்கு கொடுத்துச்சு? உண்மையாக நேசித்தேனே, எதுக்கு எனக்கு பதிலுக்கு இப்படி ஒரு காயத்தை கொடுத்துச்சு? அந்த மாதிரி தெரியாத ஒரு புதிராக வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருப்பீங்க. கேள்விக்கான விடை எங்கே கேட்குறது தெரியல. அந்த சைடு என்ன நடக்குது புரியல. கண்ணு கட்டி விட்ட மாதிரி தூங்க முடியல, ஒழுங்காக வேலை பார்க்க முடியல, சாப்பிட முடியல, அவங்க இல்லாமல் இருக்கவும் முடியல, அவங்க செஞ்ச தப்பை நினச்சி மறக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வழி இல்லை. இந்த விஷயத்தை விட்டு வெளியில் வரவும் தெரியலை. இது ட்வின் ஃப்ளேமா புரியல. முதல் முறையாக யூடியூப்பில் இந்த பெயினெல்லாம் சந்தித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்த முதல் புதுசாக ஒரு வார்த்தை ட்வின் ஃப்ளேம். ஏன் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் தேடி பல விஷயங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படி ட்வின் ஃப்ளேம் ரீயூனியன் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் டேரோ ரீடிங் பார்த்துருக்கலாம். அல்லது இதுவே நிறைய வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா உங்களுக்குள்ளே நடக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் ஏதாவது எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும், இந்த மாதிரி நமக்கு முன்னாடியே வாழ்ந்த மனிதர்கள் இதே போல் கஷ்டப்பட்டு இந்த யூனியனை தேடி அட்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒரு ட்வின் ஃப்ளேமோ அல்லது சோல்மேட்டோ காரணம் இல்லாமல் யாருமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லைஃப்பில் அப்படின்னு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பீங்க. நம்மளும் எல்லார போல் மற்றவங்கள மாதிரி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். சகஜமான வாழ்க்கை. சமுதாயத்தில் எல்லாரும் சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனை, எல்லாரும் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்மளும் சரிசமமாக பண்ணிகிட்ருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரிவு, ஏன் இந்த சுமை, ஏன் இந்த வலி? அதுதானே உங்களோட பல பேருக்கு உண்டான ஒரு கேள்வியாக நிற்குது இல்லையா? அதுக்கு உண்டான தெளிவான ஒரு விளக்கம் தான் என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோத்ரூ பண்ண விஷயம். இது எல்லாமே எனக்கு அனுபவப்பட்ட ஒரு விஷயந்தாங்க. இது உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கட்டும்ங்க, ட்வின் ஃப்ளேம் அவேக்கனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க
அனுபவிக்கிற, அனுமானம் செய்கிற, தனக்கு நேர்ந்த அத்தனை விஷயங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்வின் ஃப்ளேம் பற்றின புரிதல் இருக்குங்க. இது வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்க ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம், நிறையா விஷயங்கள் பார்த்து படித்த விஷயங்களாக கூட இருக்கலாங்க. ஆனால் நான் இப்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே அனுபவப்பட்ட ஒரு விஷயந்தான். நிச்சயமாக இதில் இட்டுக்கட்டி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பெயின் இருந்தது, நான் எப்படி வெளியில் வந்தேன். உங்களுக்கும் பெயின் இருக்குது. என்னால் உங்களோட பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடிப்பட்டவனுக்கு தான் அடியோட வலி என்னன்னு தெரியும். அதே மாதிரி நீங்களும் அந்த அடியில் தான் நிற்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தகுதி இல்லைனாலும் ஓரளவுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான தகுதி நிறையவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப புதுசாக இருந்தது. இதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தது ஒரு பெரிய, என் கதையை விடுங்க, உங்கள் கதையே நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோவில் எனக்கு ஏன் ஒருத்தங்க வந்தாங்க, ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு அன்பை கொடுத்தாங்க, எதுக்கு எனக்கு காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் குறித்து அது முக்கியம் இது முக்கியம்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டு விலகி போனாங்க. இது சேருமா சேராதா, எனக்கு எதுக்கு இந்த பெயின், என்னால் நார்மலாக இருக்க முடியல, நான் வெளியில் வரணும், என்ன பண்ணணும், தேடுதலில் கிடைச்ச விஷயந்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்காக நடக்குது ட்வின் ஃப்ளேம் ஜர்னி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக. எதுக்கு எனக்கு மட்டும் நடக்கணும், நிறையா பேருக்கு நடக்குது, நிறைய விதமாக நடக்குது, விதவிதமாக நடக்குது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி பாடம் நடத்தினா காப்பி அடிச்சிரும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு லைஃப் கொடுத்து, ஒரு அன்பை கொடுத்து, அதோட அனுபவம் பண்ண வச்சு, அந்த அன்போட அந்த ஒரு ருசியை அனுபவம் பண்ண வச்சு, அந்த கேரோட ஒரு அனுபவம் பண்ண வச்சு, நம்ம அதில் சந்தோஷமாக இவங்கள விட்டு நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, அந்த ஒரு உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கும். உங்களை வேணான்னு சொல்லி பிரிஞ்சு போயிருக்கும். அன்றைக்கி நீங்கள் வேணும்னு சொன்ன அதே உறவு இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது எதனால் இங்கே மாறுபட்ட கருத்து இருக்குது? அப்போது சில நிலையான உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த உலகம் எப்பயுமே அழியாத ஒரு விஷயங்க. ஆனால் இங்கே அனுபவம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே காலத்துக்கு காலம் இங்கே பதிவு பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது எதுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எனக்கு அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்டேருந்து ஒரு சோல் ரூபத்தில் இங்கே வரோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இதுதான் உலகம், இதுதான் உயிர் அப்படின்னு சில விஷயங்கள் மேலே நம்ம அன்பை வச்சு, அடிக்ஷன் வச்சு, இதுதான் எல்லாமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே நம்மளே நம்ம வலையை நம்மளே பின்னி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் உண்மையாக நீங்கள் யார் அப்படின்னா கடவுளோட ஒரு குழந்தைங்க. அப்போது இங்கே நீங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சில ஒரு பாடங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தையும் இங்கே என்னென்னா, இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக புரிய வந்துச்சு. இங்கே எல்லா விஷயமுமே மாறக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி, பணம், காசு, நகை அது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது, நாளைக்கு வேறு மாதிரி ஒரு மாறுது. இன்றைக்கி என் கையில் இருக்கிற ஒரு பொருள் நாளைக்கு வேறு ஒருத்தவங்க கையில், இன்றைக்கி என் பேரில் இருக்கிற ஒரு வீடு நாளைக்கு வேறு ஒருத்தவங்க அனுபவம் செய்கிறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. அப்போது இதே போல் ஒரு மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உலகத்தில் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இது நிலையாக என் கூட இருக்கும், இது எப்போவுமே என் கூட வரும், இதுதான் எனக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம், இதுதான் என் வாழ்க்கையில் முக்கியம், இதை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தின் மேலே, ஒரு நபரின் மேலே அதிகப்படியான அன்போ ஒரு நம்பிக்கையும் நம்ம வச்சிடுறோம் இல்லையா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே நிலையற்ற தன்மை. கடவுள் படைத்த அத்தனை உயிர்களுமே நிலையற்ற தன்மை. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. நம்மளுமே அப்படி தான். இன்றைக்கி இருப்போம், எப்போ வேணாலும் கடவுள் டிக்கெட்டை பிடுங்கிட்டு மேலே தூக்கிடுவார். அப்போது இப்படி தான் வாழ்க்கை. அப்போது இந்த விஷயத்தை கண்ணோட்டத்தை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஓகே, அதுக்குன்னு நான் காதலிக்கவே கூடாதா, நான் கல்யாணம் பண்ணவே கூடாதா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன லெசனை கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போது எக்ஸாமில் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா பேசிக் லெசனாவது தெரியணும் இல்லையா? ஒன்றுமே தெரியாமல் ஒரு லைஃப்குள்ளே அதுக்குள்ளே அவங்கள இறக்கி விட்டு
கண்ணாமூச்சி மாதிரி ஒரு கண்ணை கட்டி விட்டு இதில் நீங்கள் லெசனாக படிங்கன்னு சொல்லிவிட்ட மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஆனால் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பொறுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா வாழ்கிற நாள்லே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யார், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதனால் எதுக்கு வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு தெரியாமலே நம்ம போயிடக்கூடாது இந்த உலகத்தை விட்டு. அப்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கடவுள் வந்து கொண்டு வந்து விடுறாருங்க. அப்போது எனக்கு பெயின் வருது, நான் எங்கே போவேன் சொல்லுங்கள், யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு வெளியில் ஏதாவது பெயின் இருந்தது அப்படின்னா மருந்து போட்டு அந்த புண்ணை வந்து அந்த ஊன்ஸ் எல்லாம் வந்து நான் ஹீல் பண்ணிக்குவேன். அந்த புண்ணை வந்து ஆற வச்சிருவேன், டாக்டர்கிட்ட போவேன். என் மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம், என் மனசுக்குள்ளே என்னால் இருக்க முடியல, என் மனசு எதையோ தேடுது, அது வந்து சுற்றி சுற்றி ஒரே விஷயத்தையே வந்து தேடிக்கிட்டே இருக்குது. அப்போது என்னால் இயல்பாக வெளியில் இருக்க முடியல. ஏன்னா அகத்தில் என்ன நடக்குதோ அதன் பிரதிபிம்பம் தான் வெளியில். ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன் பிரதிபிம்பம் தான் வெளியில் காட்சியாக தெரிய போகுது. அப்போ உள்ளே ஃபுல்லாக வந்து கலவரமாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது. என்ன நடக்குது? இது வரைக்கும் ஒரு அமைதி பூங்காவாக சந்தோஷமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டி வச்சுருந்த என்னுடைய அந்த ஒரு நம்பிக்கை எல்லாமே இன்றைக்கி சுக்குநூறாக உடைச்ச மாதிரி தர மட்டத்துக்கு வந்துச்சு. அப்போது எதனால் நான் இப்படி ஒரு விஷயத்த என் லைஃப்பில் நான் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கேன்? எனக்கு இங்கே பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது? இதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருப்பீங்க. நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இங்கே நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்குள்ளே ஆன்மா இருக்குது, அதுதான் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது. நீங்கள் இங்கே அழுகிறதுக்காக வரல, நிற்கிறதுக்காக வரல. எதுவும் எந்த விஷயமும் எந்த கவலையும் உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிற்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் இங்கே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எதுக்காகவும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நிற்கக்கூடாது. நமக்கு மேலே இருக்கிற ஒரு பவர் தான் நம்மளை வந்து ஆட்டுவிக்குது. அதுதான் இந்த நபரையும் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுச்சு, இந்த நபரையும் என்னை விட்டு அகற்றி வச்சிச்சு. அப்போது இங்கே எல்லாமே ஒரு லெசனாக உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் நான் அப்படி கஷ்டம் இல்லை. நீங்கள் தான் பிளஸ்டு சைல்டுங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இங்கே லெசன் படிக்க வந்திருக்கீங்க. லெசனை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த உலகத்தை பார்க்குற விதமே வேறு, நமக்குள்ளே நடக்கிற விஷயம் வேறு, அதன் பிரதிபலிப்பாக இந்த உலகமே உங்களுக்கு ஃபேவரட்டாக மாறும். இது இங்கே தாங்க சீக்ரெட். ஆனால் இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறேன், இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன், நான் இவ்வளோ நல்ல ஒரு எண்ணம் தான் எனக்கு, நான் என் மேலே அன்போ என்னோடய அன்பு மேலே ஒரு துளி கூட வந்து ஒரு நஞ்சு கிடையாது, நான் பொய் சொல்லலை, நான் யாரையும் ஏமாற்றலை. ஆனால் என்னை வந்து சந்திச்சுட்டு போனது வந்து என்னை ஏமாத்தின மாதிரி இருக்குது, அல்லது என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி பிரிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை காரணமாக. அன்றைக்கி வேணும்னு சொன்ன அதே வாய் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லுது. அன்றைக்கி என்னை பிடிக்கும்னு சொன்ன அதே உறவு இன்றைக்கி பிடிக்காதுன்னு பிளாக் பண்ணிட்டு போகுது. அப்போது எதனால் நான் இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளே நான் போய் மாட்டணும்? காசு போயிருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கூட கவலை பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனால் இமோஷ்னல் லெவலில் ஒருத்தங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் அன்பை வாரி 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 ஒரு டேக் கேர். எல்லாருமே இங்கே வந்து என்ன தெரியுங்களா, அன்புக்காக ஏங்கின ஒரு பர்சன். உண்மையான அன்பு ஒரு திருமணமான ஒரு உறவில் கூட கணவன் எனக்கிட்ட அன்பாக இல்லையே, அதே மாதிரி ஒரு திருமணமான ஒரு கணவன் கூட என் மனைவி என்கிட்ட அன்பாக இல்லையே, அதே மாதிரி லவ்வர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், ஒரு அக்கா தம்பி அண்ணா அந்த மாதிரி ஒரு உறவாக இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்கிட்ட அவங்க எனக்கு அன்பை கொடுக்கலையே, நான் நல்லா எதிர்பார்த்தனே அவங்கக்கிட்ட, நான் நல்லா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளே கேள்விக்குறியாக கேட்டுகிட்டே இருப்போங்க. இதுக்கு எல்லாமே பேஸ் என்ன அப்படின்னா, நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு விட்டுட்டு கைவிட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்த அந்த செகண்ட்லேருந்தே நமக்கு வந்து பெரிய ஆப்பு, பெரிய பாடம் ஒன்று காத்துட்ருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்காக தான், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு வரோம். அவங்கவுங்க சந்தோஷத்துக்காக, அவங்கவுங்கள வந்து நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்காக, சில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக, சில கர்மாக்களை வந்து அந்த அதெல்லாம் வந்து கழிக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கழிக்கிறோம். கழிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வெறும் கஷ்டங்கள் தான் இருக்கும், துயரங்கள் தான் இருக்கும். இதை பற்றின ஒரு நாலேஜெல்லாம் நமக்கு இருக்காது.
திடீர்னு ஒரு என்ன ஆகுது, அந்த ஒரு 40 வயசு, ஒரு 35 வயசில் என்ன ஆகுது, ஒரு சுத்தமாக எல்லாத்தையும் வெறுத்த நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஆன்மீக தேடுதலுக்குள்ளே போவோம். அந்த ஆன்மீக தேடுதல் என்ன அப்படின்னா, சிலை வழிபாடாக இருக்கலாம், அல்லது உருவ வழிபாடாக இருக்கலாம், அல்லது உருவமே இல்லாத அல்லா, ஜீசஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை மூலமாக நம்ம பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், இதை நமக்கு கிடைச்ச பாடங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு இவங்கள மட்டுமே நம்ப ஆரம்பிச்சிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வேறு விதமாக நடக்கும். அப்போ ஏதோ ஒரு நபர் வருவாங்க, உள்ளே வருவாங்க, சில அன்பை காட்டுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் ஆள் மனசு இந்த மாதிரி ஒரு அன்பு நமக்கு யாரும் காட்டலேன்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவங்க இதெல்லாம் உங்களுக்கு கொட்டி கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் கணவன் கூட அதை செஞ்சுருக்க மாட்டாங்க, உங்கள் மனைவி கூட அந்த மாதிரி உங்ககிட்ட அன்பாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு அன்பை கொடுத்துருக்கலாம், அல்லது உங்கள் கணவன் நல்லா கூட நடந்திருக்கலாம், உங்கள் மனைவி நல்லா கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு, அந்த ஒரு உறவை எப்படி வெளியில் சமுதாயத்துக்கு வெளிப்படுத்துறதுனே தெரியாது. அந்த ஒரு சோல் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல. அவங்க பேசலை அப்படின்னா, அவங்க இருக்கிற அந்த விஷயத்த இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாங்க. ஏங்க ஃப்ரெண்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வெல்லாம் கிடைக்குமாங்க? அவங்க நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசலைன்னொன்னே ஏதோ ஒரு மனசு என்னை போட்டு பிணையுதுங்க. என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏதோ ஒரு என் வாழ்க்கையில் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அவங்க பேசலை அப்படிங்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சங்கடமான ஒரு ஃபீலாக இருக்குது. என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் எனர்ஜி ரூபத்தில் நமக்கு கனெக்ட் ஆகும். இதில் என்னென்னா, நிறைய பேர் நினைப்பாங்க தப்பான முறையில் நான் பழகலை, ஆனால் அவங்க இல்லைன்னதும் எனக்கு ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரி, என் கையோ உடஞ்ச மாதிரி, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நார்மலாக என்னோடய வேலையை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நிறைய கதைகள் எனர்ஜி ரூபத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கலாங்க. ஏன் எனக்கு அப்படி நடக்குது? ஏன் 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 அப்படின்னா, ஒரு சோல் கான்ட்ராக்ட்னு ஒன்று போட்டுட்டு தான் மேலே நம்ம அப்பா கிட்டேருந்து படைச்சவன் ஒருத்தன் தான். அவன் ஆத்மா ரூபத்தில் ஒளி ரூபத்தில் தான் இருக்காங்க. நம்மளும் ஒரு ஒளி ரூபந்தான், அதுதான் எனர்ஜின்னு சொல்கிறேன். நம்ம இங்கே கடன் வாங்கின ஒரு விஷயம் தான் நம்ம போட்டிருக்க உடம்பாக இருக்கட்டும், நமக்கு இந்த உடம்புக்கு வச்ச பேர் தான் அவங்கவுங்களுக்கு உள்ள நேமுங்க. அப்போது இது நிலையான ஒரு தன்மைன்னு நினச்சி தான் இத்தனை நாள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்போ ரொம்ப நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சாமியார் போகிற விஷயமாலாம் நான் சொல்லலை. பேசிக் நாலேஜ் மட்டும், ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஒரு அவுட்லைன் தெளிவு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் நமக்கு பக்குவ நிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே இந்த பிரபஞ்சமே நமக்கு வெளிப்படுத்துங்க. அதுக்கு உண்டான டைம், அதுக்கு உண்டான பக்குவ நிலை நீங்கள் அடையும் போது எல்லாமே எங்கள் டீச்சர் பிரபஞ்சம் தான். எனக்கு உணர்த்தின அத்தனை விஷயமும் எங்கே தெரியுமா கற்றுக்கிட்டேன்? பிரபஞ்சத்தின் மூலமாக தான். அடி கொடுத்து அடி வாங்கி நிறைய விஷயம் தவறான ஒரு பாதையில் நம்ம போயிட்டே இருப்போம். இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பின்னாடியோ ஒரு விஷயத்தை பின்னாடியோ நம்ம போயிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆகுது, திடீர்னு கடவுள் பார்க்குறாரு, நீ போகிறது தப்பான பாதை, இந்த இடத்துல முழிச்சிக்கோ, நீ நம்புகிற விஷயம் சரியானதாக படலை, தப்பான ஒரு விஷயமா இருக்குது, அதுக்கு ஓவர் கிவிங் அன்பை கொடுத்துட்ருக்குற, ஓவர் அவைலபிலிட்டியாக இருக்கிற, உனக்கான ஒரு அன்பு சுத்தமாக உன்கிட்ட இல்லை, நீ உன்னை மதிக்கிறதே கிடையாது, உன்னோட டேலண்ட் என்னன்னு உனக்கு தெரியறதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் கடவுளோட ஒரு சோல் தான், கடவுளோட ஒரு எனர்ஜி அவ்வளோ இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நமக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்பில்ட்டாகவே நம்மளால் இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த கேட்ட உடனே அந்த காலத்துலலாம் அந்த முனிவருக்கெல்லாம் ஒன்று கேட்பாங்க, கையை நீட்டினாங்கன்னா அந்த கையில் சேர்கிற மாதிரி தான் நம்மளும் கடவுளோட எனர்ஜியோடு தான் இருக்கும். பட் இங்கே புரிஞ்சிக்காமல் நிறைய ஜென்ம ஜென்மமாக தவறான ஒரு நமக்கு புகட்டப்பட்ட பாடத்தை இதுதான் சரி சரி அப்படின்ட்டு போயிருக்கலாங்க. அப்புறம் ஒரு விஷயத்த ஓவராக நம்ம நம்பி மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கிறதும் இல்லை, நம்ம மேலே பாசம் வைக்கிறதும் இல்லை. நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம யாருமே நினச்சி பார்க்காம மற்றவங்க தான், அடுத்தவங்க, அவங்க வேணும், இது முக்கியம், இது வேணும், அது வேணும்னு ஏதாவது ஒரு விஷயத்த கிரிப்பாக நம்ம பிடிச்சிக்கிறோம். அதே கையில் பிடிச்சிருந்தா மட்டும் கிடையாதுங்க, மைண்ட்லேயும் அளவுலேயும் சரி, ஒரு
மன அளவுலேயும் சரி, அவங்க தான் எனக்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரிப்பாக நம்ம பிடிச்சிக்கிறதுனால என்ன ஆகுது, மைண்டை வந்து அந்தந்த இடத்துல வந்து உங்கள திரும்ப திரும்ப பழசில் நடந்த விஷயங்கள கொண்டு வந்து காமிச்சு காமிச்சு ஸ்டக் பண்ணி ப்ரெசண்ட்டில் உங்கள வாழ விடாமல் பண்ணிடுது. அப்போது நீங்கள் எதை நோக்கிய பயணம் போகணுன்னு எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சில எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறதுக்காக கடவுளோட குழந்தைங்கிறது உங்களுக்கு இன்பில்ட்டாகவே தெரியும். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்து, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் மறந்துட்டு, எதுக்காக வந்திருக்க? என்னோட டேலண்ட் என்னன்னு எனக்கே தெரியல. என்னோட பலம் என்ன? டேலண்ட்னா என்ன? கடவுளோட செல்ல குழந்தை. அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு கஷ்டம் உனக்குள்ள வருது. ஏன்? ஏன் கொடுக்குறாரு கடவுள்? கடவுள் ஏன் கொடுக்குறாரு? நீ தப்பான ஒரு விஷயத்த, தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நீ நிற்கிற. இது உனக்கு தேவையில்லாத விஷயத்த பின்னாடி நீ போயிட்டே இருக்க. நீ இப்படியே போயிட்டே இருந்தேன்னா, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி. எங்கேயோ போய் தேடிட்டே இருப்ப. சந்தோஷம் எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது. ஏன் வெளியில் தேடுற? எந்த நபரும் உனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆறுதலையோ, ஒரு சந்தோஷத்தையோ, ஒரு நிம்மதியோ, எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு நபராக இருக்கட்டும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வந்து ஒரு மாயான ஒரு உலகத்தில் எந்த இடத்துல நீ உண்மையை தேடிட்டு இருக்க? அப்போது உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த படிப்பினையை கற்றுக்கிட்டு இந்த உலகத்தோட நீ முன்னேறி நடந்து போகும்போது மற்றவங்கள விட தனித்துவமாக நீ முன்னாடி போவ. நீ செய்ய வந்த விஷயத்தையும் செஞ்சிருவ, ஆசைப்பட்ட விஷயத்தையும் உனக்கு கிடைச்சிரும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிளாக்கேஜ் இருந்தால் அதுவும் சரியாகும். அப்போ எல்லா இடத்துலையுமே உனக்கு பிளாக்கேஜ் வருது. எனக்கு வந்து ஆசைப்பட்ட எனக்கே பிளாக்கேஜ் வருது பாருங்கள், சொல்ல விடாமல் தடுக்குது. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து மணி பிளாக்கேஜ் நடக்குது, எனக்கு பண தேவை, நான் எங்கே போவேன்? உங்களோட மனநிலையை சரி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் மாற்றம் கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து வெளியில் நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களை சுற்றி தாங்க நடக்குது. கதைக்களமே நீங்கள் தான். எனக்கு வந்து அந்த பர்சன் வந்து அங்கே போயிட்டாங்க, எனக்கு வந்து லவ் சொல்லலை, ஃபேமிலி அவங்கள வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, நிறையா வந்து ஈவில் மேஜிக் பண்ணியிருக்காங்களா, பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களான்னே தெரியல. அப்போ என்ன ஆகுது, வெளியில் எந்த ஒரு சுச்சுவேஷனுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும்போது எனர்ஜி ரூபத்தில் நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு நபராக இருக்கலாம், உங்களை தேடி ஈஸியாக நீங்கள் எனர்ஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க எனர்ஜியில் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அப்போது ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்ததை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து பாடி, மைண்ட் அண்ட் சோல்னு இதை நீங்கள் மூணையுமே அலைன் பண்ணணும். உள்ளே என்ன நடக்குது, உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு உனக்குள்ளே நடக்கிற போராட்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கும் யார் பண்ணுவா? ஃபஸ்ட்டு உன்னை நீ தான் பண்ணணும். உன்னை நீனே பண்ணிக்காமல் யாரோ ஒருத்தங்க வந்து உன்னை கேர் பண்ணிக்குவாங்க, கடைசி வரைக்கும் உன்னை பாதுகாப்பாங்க, பேம்பர் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? தவறான ஒரு படிப்பினை. நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போது இங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாமே இப்படி தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே எனர்ஜி, வேறு வேறு சோலு, வேறு வேறு கர்மா, அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்கங்க. அப்போது அவங்கவுங்க வந்து தன்னலைக்கு ஏற்றபடி தான் அவங்க பாடம் கற்றுக்கிறதா இருக்கட்டும், பாடம் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், சோல் கான்ட்ராக்ட் போட்டு உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் வரணும், இந்த லெசனை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆஸ் யூஷுவல் இந்த உலகத்து மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க வகுத்த அதே மாதிரி எந்திரிக்கிறது, குடும்பத்தோட பேம்பர் ஆகிக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஓடுறது. அப்போது உனக்கு நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற ஒரு நாலேஜு, நீ யாருங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் வந்து தள்ளி போகும்போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நமக்கு வேணும்னு நினச்ச விஷயம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நினச்ச விஷயம் வந்து உங்களை விட்டு கைமீறி போகும்போது தான் நம்மளை வந்து என்ன ஆகுது, இந்த உலகத்தை தாண்டின ஒரு சக்தி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஏன்னா நமக்கு மீறின ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா என்னால் இங்கே எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் இங்கே சரி பண்ண முடியல, எனக்கு மீறி நான் வந்து ஒரு இமோஷ்னல் லெவலில் நான் பாதிப்படைகிறேன். அப்போது என்னை காப்பாற்றுறது யார் அப்படின்னு தேடுற ஒரு சுச்சுவேஷனில் தான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம், கடவுள் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா தெரிய வருங்க. ஆரம்பத்தில் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது கடவுள் அப்படிங்கிறது நமக்கு மேலே ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும், யூனிவர்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும், இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், நமக்கு மேலே இருக்கிற அத்தனை
பாதுகாவல் தெய்வங்கள், ஏஞ்சல்ஸு, ஸ்பிரிட் கைட்ஸு. அப்போது இவங்க எல்லாருமே நம்மளுடைய அந்த ஒரு ஆன்ம வழிப்பாதை முன்னேற்றத்துக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை புஷ் பண்ணி தள்ளுறாங்க. அப்போது சிச்சுவேஷன் எதுக்கு வருது, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் சங்கடப்படணும், எனக்கே அப்படி நடக்கணும்லாம் கேட்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம தவறான ஒரு வாழ்க்கையில், தவறான கண்ணோட்டத்தில் தப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து, ஒரு அழகான பொம்மையை நம்ம கையில் கொடுத்து, அந்த பொம்மையை டக்குன்னு பிடிக்கும் போது அந்த குழந்தை எப்படி அழுகுதோ, அது கூடவே அந்த குழந்தை வச்சுருக்கோம். எப்போ எந்திரிச்சாலும் சரி, நின்னாலும் சரி, நடந்து விளையாண்டாலும் சரி, தூங்குனாலும் சரி, அந்த பொம்மையை கையிலே வச்சிட்ருக்கோம் அந்த குழந்தை. டக்குன்னு அந்த பொம்மையை பிடுங்கினோன்னே ஒரு சில மணி நேரம் அந்த குழந்தைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. அன்றைக்கி ஃபுல்லாக அழுகும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பிரிந்த மாதிரி அதுக்கு ஒரு வேதனை கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி அப்புறம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை மாறுற மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒரு விஷயம் உங்கள் கையில் வந்து கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அந்த விஷயம் உங்கள் கையை விட்டு போன மாதிரியும் இருந்திருக்கும். சரி, ஓகேங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் பார்க்குறேன். இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், நான் என்ன பண்ணால் எனக்கு வந்து கடவுளோட அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேடுறத, துரத்துறத, உங்களை காயப்படுத்தினதை, உங்களை விட்டு போனதை ஒரு சமயம் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே கடவுள் காலடியில் சரணாகதி போட்டுட்டு, உங்களை மட்டும்தான் இப்போ வந்து டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். ட்வின் ஃப்ளேம்னால் என்னென்னா, இன்னர் சோல் வந்து அலைன்மெண்ட் ஆகணும். அப்போ இன்னர் சோல் எப்படி அலைன்மெண்ட் ஆகணும், இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாடி, மைண்டு, சோல் 3 விஷயம் இருக்குது. அப்போது பாடியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்காக வேலை பார்த்துட்டே இருக்கோம். நம்மளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் டேக் கேர் பண்ணிக்காமல் ஓவர் அவைலபிலிட்டியில் நல்லா பண்ணிகிட்ருப்போம். கண்டது கிடைச்சது போனது வந்ததெல்லாம் தின்னுட்டு என்ன பண்ணுவோம், ஹெல்த்தை வந்து கெடுத்துட்ருப்போம். அப்போது இந்த உடல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபர்தராக வரக்கூடிய எல்லா விதமான சேலஞ்சஸையும் நம்ம சரி பண்ண முடியும். அப்போது இந்த வண்டி அப்படிங்கிறது இந்த வாகனமாக இருக்குது நமக்கு. அப்போது இன்னும் சேலஞ்சஸாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்காக இருக்கட்டும், இன்னும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உடல் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது உடலை வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணுறது, தேவையான ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான அந்த ஒரு டேக் கேர் நீங்கள் பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உடலை பாதுகாக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மைண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகிறீங்க. பழசில் நடந்த விஷயங்களை டேட்டாவாக ஒவ்வொரு டைமும் நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது. அது கம்ப்யூட்டர் டேட்டா எப்படி கொண்டு வந்து கொடுக்குதோ, இப்போ தற்போதைக்கு நடந்த பாதித்த உங்களுக்கு அந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும். இதே முன்னாடி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காது. தற்சமயம் அது எப்போவாவது ஒரு சிந்தனையாக வருமே தவிர, இப்போதைக்கு உங்கள் மனநிலைக்கு ஏற்றபடி இப்போ நடக்கிற விஷயங்களை தான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் வந்து டீப்பாக வந்து நீங்கள் வந்து மனசு பின்னாடி அது கொடுக்குற டேட்டா வச்சு நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா மைண்டு அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது குழந்தைன்னு சொல்லலாம், குரங்குன்னு சொல்லலாம். அது போகிற போக்குக்கெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ மைண்டுங்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நம்ம வந்து தட்டி கொடுத்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து கொண்டு வருது அப்படிங்கிறதுலாம் நிறைய மெடிடேஷன் மூலமாக கற்றுக்கும்போது ஒரு நிறைய சிந்தனைகள், அதாவது ஆன்மீக பாதையில் நமக்கு முன்னாடி போனவங்க சித்தர்கள், அவங்க சொன்ன வார்த்தைகள், அப்புறம் ஆன்மீகவாளர்கள் இவங்களோட பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தாண்டி நமக்குள்ளே போகும்போது ஆன்மாவோட குரல் கேட்கும். எப்போ குரல் கேட்கும் அப்படின்னா, நீ இந்த அலசிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், இந்த வெளியில் இப்படி ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, அவங்க விட்டு போயிட்டாங்க, இது போயிட்டு போச்சு, நான் என்ன பண்ணுவேன், சொத்து போச்சு, பணம் போச்சு, என் பையன் போயிட்டான், நம்பினவன் போயிட்டான், இந்த மாதிரி இருந்தால் கூச்சல், அந்த கூப்பாடெல்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு வரணும். எனக்கு எதுவுமே வேணாம், கடவுளே நீ மட்டும்தான் வேணும், என் பிரச்சனையை நீ பார்த்துக்கோ, நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சரணாகதிக்குள்ளே நீங்கள் வரும்போது கடவுள் இறங்கி வந்து நீ என்னென்ன பண்ணணும், உனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிஸ்னஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கண்ணில் காமிச்சு விடுவாங்க. இப்போயும் கண்ணில் காமிக்கிறாரு, பட் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் கடவுளோட சரணாகதிக்குள்ளே வரும்போது அந்த திரை வந்து விளக்கப்பட்டு நீங்கள் எதை பார்க்கணும், எது பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து நிறைய விஷயம் தெரிய வருங்க. தேங்க்யூ ஸோ மச்.